மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 131. முரளியின் அப்பா பரஞ்சோதியும் சத்யாவின் அப்பா சங்கரனும் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள். அதனால் இருவருக்கும் நல்ல நெருக்கமான பழக்கம் உண்டு. சங்கரன் பரஞ்சோதியை விட பெரியவர். பரஞ்சோதிக்கு திருமணமாகும் முன்பே சங்கரனுக்கும் கீதாவிற்கும் திருமணமாகிவிட்டது. ஆனால் பரஞ்சோதிக்கும் உமா மகேஸ்வரிக்கும் திருமணமான 11வது மாதத்தில் முரளி பிறந்துவிட சங்கரனுக்கு குழந்தை பிறப்பதில் தாமதம் ஆகியது. வருடங்கள் கடந்ததால் அவர்கள் செல்லாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. இருமுறை மருத்துவரை சென்று சந்தித்துவிட்டு வந்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏனோ இன்னும் கிட்டாமல் இருந்தது. எந்த குறையும் இல்லை என்று விட்டார் மருத்துவர். பொறுத்து பார்க்கலாம், ஒவ்வொருத்தருக்கு இயல்பாகவே தாமதமாகும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். வேறு வழியின்றி கடவுளின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு காத்து கொண்டிருந்தனர். அடிக்கடி பரஞ்சோதியை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு வருவார் சங்கரன். அப்பொழுதெல்லாம் முரளியை தன் மடியை விட்டு இறக்காமல் அவனை கொஞ்சிக் கொண்டே இருப்பார். பேசாம இவனை நான் தூக்கிட்டு போயிடுறேன், நீங்க வேற குழந்தைய பெத்துக்கோங்க என்பார். விளையாட்டாக அவர் சொன்னாலும் அதில் இருக்கும் வழி உமாவிற்கு புரியாமல் இல்லை. எப்போதும் கிண்டல் கேலி என்றே பேசும் சங்கரன் இவ்வாறு பேசும் சமயங்களில் அவர் மனம் கனத்து போகும். இப்போ ஏன் அண்ணா இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு அழகா தேவதை மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்கும், கவலையே படாதீங்க. அப்படி மட்டும் நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றார் சிரித்து கொண்டே. ஆஹா, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க அண்ணா. அப்படி நிஜமாவே நடந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒரு 23 வயசு வரைக்கும் இருக்கதான் ஒத்துக்குவேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன் என்று கண்ணடித்து குறும்பாக கூறினார். சில நிமிடங்கள் கழித்தே அவர் கூறியதின் அர்த்தம் உணர்ந்த சங்கரன், அதுக்கு என்னடா உங்களுக்கு இல்லாத உரிமையா? 18 வயசு ஆனாலே போதுமே, அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க என்று சொல்லி உரக்க சிரித்தார் சங்கரன். உண்மையில் அதுதான் நிகழப்போகிறது என்பதை அறியாமலேயே. உமா ஒரு தனியார் பள்ளியில் கணக்கு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவரோடு பணிபுரியும் ஆசிரியர் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகத்தான் கிடைத்தது. அவரிடம் விசாரித்து என்னவெல்லாம் செய்தார்கள் என்று கேட்டு அதையெல்லாம் சங்கரனிடம் சொல்வார் அவர். சங்கரனும் கீதாவும் அவர் சொல்லியதையெல்லாம் அலட்சியப்படுத்தாமல் அந்த பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஒரு சித்த மருத்துவமனையில் அவர்கள் வைத்தியம் பார்த்ததாக சொல்ல அந்த முகவரியை வாங்கி சங்கரனிடம் தந்தார் உமா. கீதாவிற்கும் உமாவிற்கும் பெரியதாக பழக்கம் இல்லை என்றாலும் சங்கரன் கூறுவதை வைத்து மனதிற்குள் உமாவோடு நெருக்கமாகிவிட்டார் கீதா. எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டோம், இதையும் தான் செஞ்சு பார்த்துடலாமே என்றார் சங்கரன். கீதாவும் ஒத்துக்கொள்ள அவர்கள் அந்த மருத்துவமனையை நாடினார்கள். அவர்களின் நல்ல நேரமோ அல்லது கடவுளின் சித்தமோ. அதன் பிறகு கீதாவின் வயிற்றில் கரு தங்கியது. சந்தோஷத்தின் உச்சியில் இருந்தார்கள் இருவரும். குழந்தை நல்லபடியாக பிறக்கும் வரை இருவரும் வேண்டாத தெய்வமில்லை. ஏனெனில் பல முறை இப்படி நின்று பிறகு கலைந்த அனுபவம் அவர்களை படுத்தி எடுத்திருந்தது. கடவுளின் கருணை அவர்களின் மீது பொழிய உமாவின் வாக்கை போல் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் கீதா. குழந்தையை பார்க்க மருத்துவமனைக்கு வந்த உமாவின் கையை பிடித்து கொண்டு கண்ணீர் உகுத்து விட்டார். எல்லாம் உங்களால தான் என்று குரல் தழுத்தழுக்க கூறிய கீதாவை அமைதிப்படுத்தினார் உமா. செச்ச, அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு இப்போ கிடைக்கணும்னு இருக்கு, அதுதான் கிடைச்சிருக்கு என்று சொல்லி புன்னகைத்தார். அதன் பிறகு கீதாவும் உமாவும் நெருக்கமாகிவிட இருவரும் நல்ல தோழிகள் ஆகினர். பல வருடங்கள் கழித்து தங்கள் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷம் என்பதாலோ என்னவோ சத்யாவின் முதல் பிறந்த நாளை பெரியதாக கொண்டாடினார்கள் சங்கரனும் கீதாவும். 2 வருடங்கள் அவ்வாறே கொண்டாடிய பின் 3வது பிறந்த நாளுக்கும் அப்படியே கொண்டாட சங்கரன் ஆசைப்பட கீதா தடுத்துவிட்டார். வேண்டாம், திருஷ்டிப்பட்டுடும், யாரையும் கூப்பிட வேண்டாம், நாம மட்டும் வீட்டுக்குள்ளேயே கொண்டாடிக்கலாம் என்று அவர் சொல்லிவிட சரி என்று ஒப்புக்கொண்டார் சங்கரன். பின்னர் தயங்கி கேட்டார், கீதா, உமாவையும் பரஞ்சோதியை மட்டும் கூப்பிடலாமா? அதுக்கென்ன, தாராளமாக கூப்பிடலாம் என்றவர் அவரே தொலைபேசியில் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். 5 வயது முரளியை அழைத்து கொண்டு சத்யாவின் பிறந்த நாளிற்கு கிளம்பினார்கள் உமாவும் பரஞ்சோதியும். அன்றிலிருந்து தங்கள் வாழ்க்கை மாறப்போவதை உணராமல் அங்கே சென்றார்கள். அவர்கள் சென்றபோது வீட்டில் அலங்காரம் எல்லாம் முடிந்திருக்க சத்யாவை உள்ளே அறையில் தயார்படுத்தி கொண்டிருந்தார் கீதா. இவர்களை வரவேற்று அமர வைத்து எப்போதும் போல் முரளியை மடியில் வைத்து கொண்டு அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார் சங்கரன். கீதா சத்யாவை தயார்படுத்தி அழைத்து வந்தார். பட்டு பாவாடை அணிந்து இடுப்பில் ஒட்டியானம் கட்டி கை நிறைய வளையல் போட்டு கழுத்தில் கீதாவின் சிறிய நெக்லஸ் ஒன்று மாட்டிக்கொண்டு காதில் ஜிமிக்கி ஆட நெற்றியில் நெத்தி சுட்டி மின்ன என்று அத்தனை அலங்காரங்களோடு கீதாவின் கைப்பிடித்து நடந்து வந்த சத்யாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் முரளி. அடர்த்தியான அவள் கூந்தலை மேலே தூக்கி குதிரைவால் போட்டிருந்தார் கீதா.
அவள் நடந்து வரும்போது முத்துக்கள் நிறைந்த கால் சலங்கை எழுப்பிய ஒளியில் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவள் விழியில் மை வைத்திருக்க அவளுடைய அகண்ட பெரிய விழிகள் இன்னும் அழகாக தெரிந்தது. சத்யா வந்து கேக் வெட்டி எல்லோருக்கும் மூட்டிய பின் கட்டாயப்படுத்தி இரவு உணவையும் அவர்களை அங்கேயே உண்ண வைத்து அனுப்பினர் சங்கரனும் கீதாவும். அவர்களை வழி அனுப்பும் வரை சத்யாவையே பார்த்து கொண்டிருந்தான் முரளி. யாரிடமும் எதுவும் பேசவில்லை. வீட்டிற்கு வந்தவன் ஜோதியிடமும் மாமிடமும் கேட்டான். அம்மா, நம்ம வீட்ல ஏன் சத்யா மாதிரி ஒரு பாப்பா இல்ல? உறக்க சிரித்த ஜோதி, அதுக்கு என்னடா கண்ணா, நீ கேட்டுட்ட இல்ல, கவலையே படாத, சீக்கிரம் வந்துடும், விடு என்று சொல்லி உமாவை பார்த்து கண்ணடித்தார். சரி, அப்ப வாங்கி கொடுங்க. திகைத்தார் உமா. டே கண்ணா, இது என்ன பொருளா உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு? கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாளுன்னா எவ்வளவு நாள்? அதெல்லாம் சரியா சொல்ல முடியாது. அப்படியே தரையில் அமர்ந்தவன் காலை உதைத்து அழ ஆரம்பித்தான். எனக்கு தெரியாது, சத்யா மாதிரி பாப்பா நம்ம வீட்டுக்கு வேணும். அவனுக்கு நல்ல விதமாக சொல்லி இருவரும் சமாதானப்படுத்தி வைத்தனர். சரியாக 10 மாதத்தில் பிறந்தான் வேணு. முகத்தை தூக்கி வைத்து கொண்டான் முரளி. ஒரு நாள் முழுவதும் இருவரிடமும் பேசவில்லை. நான் சத்யா மாதிரி பாப்பா தானே கேட்டேன், இந்த தம்பி பாப்பா எல்லாம் என வேண்டாம். நொந்து போயினர் உமாவும் பரஞ்சோதியும். இப்போதைக்கு தம்பி பாப்பாவை வச்சுக்கோ, அப்புறமா தங்கச்சி பாப்பா வரும். எப்போ என்றான் அடமாக. கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்லி சமாதானம் செய்ய அப்போதைக்கு சமாதானமானான் முரளி. அதன் பிறகே வேணுவை பார்த்தான், கொஞ்சினான். 2 வருடங்கள் கழித்து பிறந்தான் நந்து. மீண்டும் பிரச்சனை ஆரம்பமாகியது. ஆனால் இப்பொழுது முரளி கொஞ்சம் வளர்ந்து விட்டதால் நந்துவை தொடமாட்டேன், பார்க்க மாட்டேன், கொஞ்ச மாட்டேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. இப்பவும் தம்பி பாப்பா தானா? சரி சரி, அடுத்ததாச்சும் சத்யா மாதிரி பாப்பாவா வருதா பாப்போம் என்று அசால்ட்டாக சொல்லிவிட்டு சென்றவனை திகைத்து போய் பார்த்தனர் பரஞ்சோதியும் உமாவும். இவன் இப்போதைக்கு விடமாட்டான் என்று புரிந்துவிட அடுத்த 2 வருடங்களில் பிறந்தான் நவநீதன். இருவரையும் முறைத்து கொண்டு நின்றிருந்தான் முரளி. ஏதோ பண்ணுங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு சென்று விட்டான். அப்பாடா, விட்டு விட்டான் என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட அவர்களின் நம்பிக்கையை பொய்யாக்கினான் முரளி. 2 வருடங்கள் கழித்து எங்க பாப்பா என்று கேட்க ஆரம்பித்தான். இப்பொழுது அவன் விவரம் புரிந்த பிள்ளை என்பதால் பேசி அவனுக்கு புரிய வைக்க முயன்றனர் உமாவும் பரஞ்சோதியும். ஆனால் அவர்கள் பேசுவதையெல்லாம் காதிலேயே வாங்கி கொள்ளாமல், எனக்கு சத்யாவை மாதிரி பாப்பா வேணும் என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தான் முரளி. ஏற்கனவே 4, இன்னும் 1ன்னா கரை சேர்க்க கஷ்டப்படணுமே என்று அவர்கள் பயப்பட ஆரம்பித்தனர். அவனோ இன்னும் நச்சரித்து கொண்டேதான் இருந்தான். அவன் கேட்டதை எல்லாம் செய்தே பழக்கப்பட்டவர்கள் அவனிடம் முடியாது என்று சொல்ல வெகுவாக தயங்கினார்கள். மெல்ல சமாதானம் சொல்லி கொண்டு இருந்தாலும் அவன் அதை கேட்கும் நிலையில் இல்லை. வேறு வழியின்றி சில வருடங்கள் கழித்து மீண்டும் கருத்தரித்தார் உமா. மாத செக்கப்பிற்கு சென்றபோது மருத்துவர் உமாவை கடிந்து கொண்டார். இந்த காலத்துல இத்தனை குழந்தைங்களை யாராச்சும் பெத்துக்குவாங்களா? உன்னோட உடம்பு என்னத்துக்காகிறது என்றவர். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அவளை பார்த்தா மனுஷியா தெரியுதா இல்லையா என்று பரஞ்சோதியை வேறு திட்டத் தொடங்கினார். அமைதியாக இருந்து விட்டனர் இருவரும். கிரி பிறந்தபோது அவனை ஆசையாக மடியில் வைத்து, நம்ம வீட்டுக்கு சத்யா மாதிரி பாப்பா வர்றதுக்கு சான்ஸே இல்லை போல, சத்யாவே நம்ம வீட்டுக்கு வந்தாதான் உண்டு என்று சொல்லி சிரித்து கொண்டே கிரியை கொஞ்சினான் முரளி. திகைத்தார் உமா. 10 பருவத்தில் இருக்கும் தன் மகனின் முகத்தில் தெரிவது என்ன என்று ஆராய முனைந்தார். முரளி கூறிய வார்த்தைகளை தன் கணவரிடம் கூறிய உமா, அவன் மனசுல என்ன இருக்குங்க என்று கேட்டார். சிரித்தார் பரஞ்சோதி. என்ன இருந்தா என்ன, அவனுக்கு சத்யாவை பிடிச்சிருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் சத்யாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுடா அப்படின்னு கேட்டா சங்கரன் வேண்டாம்னா சொல்ல போறான் என்றார். அது என்னவோ கரெக்டு தான். நான் தான் சத்யா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன்கிட்ட பேசி வச்சிட்டேனே என்று சந்தோஷமாக கூறினார் உமா. அவர்கள் சங்கரனை பற்றி மட்டுமே யோசிக்க, கீதாவை பற்றி யோசிக்க மறந்தனர். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் இருந்து விலகியிருந்தார் கீதா என்பதை அவர்கள் உணரவில்லை. மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் குணம் பொறாமை. அதுதான் கீதாவிடமும் இருந்தது. தான் ஒரு பிள்ளை பெறவே படாத பாடுபட்டிருக்க, எந்த பிரச்சனையும் இன்றி சுகப்பிரசவத்திலேயே அத்தனை குழந்தைகளை பெற்ற உமாவிடம் இயல்பாகவே அவருக்கு பொறாமை எட்டி பார்க்க ஆரம்பித்திருந்தது. மெல்ல அவரோடு பழகுவதையும் பேசுவதையும் நிறுத்தியிருந்தார். தன் மனைவியின் போக்கு பற்றி அறியாத சங்கரனோ முரளியிடம் எப்போதும் போல் மருமகனே என்று கொஞ்சியபடி உறவாடி கொண்டிருந்தார். இந்நிலையில்தான் முரளி கீதா பேசுவதை கேட்க நேர்ந்தது. வீட்டிற்கு வந்தவன் உமாவிடம் இதை பற்றி சொல்லி, அத்தை ஏன் அப்படி சொன்னாங்க என்று கேட்டான். காரணம் புரியாவிட்டாலும் அவருக்கு தங்களை பிடிக்கவில்லை என்பது மட்டும் உமாவிற்கு புரிய, அதற்கு மேல் மகனின் ஆசையை வளரவிட அவருக்கு இஷ்டமில்லை. மெதுவாக முரளியிடம் பேசி அவர்களிடம் இருந்து தள்ளி இருக்க செய்துவிட்டார் உமா.
அவரின் செய்கை ஏன் என்று புரிந்தாலும் அவரிடம் எதையும் கேட்கவில்லை முரளி. அவன் ஒன்றும் சொல் பேச்சு கேட்காத பையன் இல்லையே. அவனுக்கும் ஓரளவிற்கு புரிந்தது. போதாததற்கு கிராமத்தில் இருந்து வந்திருந்த அவன் பாட்டி உமாவை வைத்து திட்டிக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டான். இந்த காலத்துல இத்தனை பிள்ளைங்களை யாராச்சும் பெத்து வச்சுக்குவாங்களா? கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாம்? அம்மா, இப்போ எதுக்கு அவளை மட்டும் திட்டிகிட்டு இருக்க? ஏன் என்ன திட்ட உனக்கு வாய் வரலையா? இவளுக்கு தானே குடும்ப சூழ்நிலை தெரியணும். நீ ஆசைப்பட்டா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டாமா? இவங்க எல்லாரையும் எப்படி கரை சேர்க்கறதுன்னு ஒரு பயம் வேண்டாம்? இங்க உட்காந்து செய்யறதுக்கு இவளுக்கு ஆத்தா இருக்காளா? இல்ல பணம் கொடுக்க இவ அப்பா தான் இருக்காரா? அம்மா, கோபமாக அதட்டினார் பரஞ்சோதி. ஏன் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவளுக்கு அம்மா இல்லைன்னு தெரியாதா? இல்ல நம்மளை விட அவங்களுக்கு வசதி கம்மின்னு தெரியாதா? இல்ல அவ அப்பா உடம்பு சரியில்லாதவர்னு தெரியாதா? அவ அப்பா இறந்ததுக்கு அவ என்ன பண்ணுவா? அப்போ குறையா தெரியாததெல்லாம் இப்போதான் குறையா தெரியுதா? ஆமாண்டா, அப்போ இவ வேலைக்கு போய்கிட்டு இருந்தா. அதனால உன் கூட சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்குவான்னு நினைச்சேன். இப்போ வரிசையா குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு வேலைக்கு எங்க போக முடியுது? அதனால என்னம்மா, அவ தான் வீட்டில் பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறாளே. ஆமா, பெருசா என்ன அதுல வருமானம் வருது என்று சலித்து கொண்டார். அம்மா, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்களே எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க முதல்ல ஊருக்கு கிளம்புங்க என்று அவரை அனுப்பி வைத்து விட்டார் பரஞ்சோதி. உமாவிடம் சென்ற முரளி அவரை கட்டிக்கொண்டு கண்ணீர் வடித்தான். அம்மா, சாரிம்மா, எல்லாம் என்னால தானே என்றவனின் தலை கோதி உச்சி முகர்ந்தார் உமா. இப்போ என்ன ஆகி போச்சு? எப்பவும் நான் தனியா இருக்க போறதில்ல. உனக்குன்னு உன் தம்பிங்க இருப்பாங்க. நானும் உன் அப்பாவும் ஒத்தையில கஷ்டப்படுற மாதிரி உனக்கு என்னைக்கும் அந்த கஷ்டம் வராது, சரியா என்று சொல்லி புன்னகைத்தார். அதன் பிறகு தன்னால் பெற்றவர்களுக்கு எந்த சங்கடமும் வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் முரளி. சத்யாவை கூட தன் மனதில் இருந்து தள்ளி வைத்து விட்டான். சங்கரன் வந்து பேசினால் மட்டுமே அவரிடம் பேசுவான். இல்லை என்றால் அவரை தேடி எல்லாம் செல்ல மாட்டான். எங்கேயேனும் கீதாவையோ சத்யாவையோ பார்க்க நேர்ந்தால் கூட ஒதுங்கி சென்று விடுவான். ஏனோ கீதா இறந்த பிறகு கூட அவர்கள் யாரும் சத்யாவிடம் உரிமை எடுக்கவில்லை. சில வருடங்களில் ஒரு விபத்தில் தன் பெற்றவர்களை இழந்து நின்ற முரளிக்கு முழுதாக தோள் கொடுத்தவர் சங்கரன்தான். அதனால் தான் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு, தம்பிகளையும் ஓரளவிற்கு வளர்த்த பிறகு தனக்கு சத்யாவை திருமணம் செய்து தர சொல்லி சங்கரனிடம் கேட்கவே எண்ணியிருந்தான் முரளி. இந்நிலையில்தான் வருடங்கள் கழித்து சத்யாவை மருத்துவமனையில் பார்க்க நேர்ந்தது. அவளை மறந்துவிட்டதாக எண்ணிய மனதில் அப்போதுதான் அவள் முழுதாக இருப்பது புரிந்தது. அந்த எண்ணத்தில்தான் நந்துவிடம் அண்ணி என்று சொல்லிவிட்டான். அதற்கு மேல் அங்கே நின்று சத்யாவை பார்த்து கொண்டே இருப்பது தவறு என்று எண்ணியே சங்கரனை காணச் சென்றான். சத்யாவின் நிலையை அறிந்து கொண்டவன் அது தன் வாழ்க்கையில் அவள் வர கடவுள் தனக்கு விட்ட வழி என்றே முடிவு செய்து கொண்டான். அதன் பிறகே சத்யாவிற்காக அந்த காரியத்தை செய்து அவளை திருமணமும் செய்து கொண்டான். சத்யா முரளியிடம் உண்மையை சொல்லச் சொல்லி கேட்க, தனக்கு விவரம் தெரிந்த வயதில் சத்யாவை முதலில் பார்த்ததிலிருந்து கிரி பிறந்தவரை மேலோட்டமாக சொல்லி முடித்தான் முரளி. அடிப்பாவி, அப்போ இந்த வீட்ல இத்தனை பிள்ளைங்க இருக்கிறதுக்கு காரணம் நீதானா என்றார் ஜெயந்தி சிரித்து கொண்டே. ஐயையோ என்று சத்யா தன் வாயின் மேல் கையை வைத்து மூடி அதிர்ச்சியாக பார்க்க, முரளி சிரித்துவிட்டு சென்று விட்டான். அவள் குழந்தன்களோ அவளை தீயாக முறைத்தவாறு நின்றிருந்தனர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.